ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட நாமத்தினாலே கர்த்தருடைய ஆவியானவர் கொடுத்ததான ஏஜே பவர் மினிஸ்ட்ரி ஊழியத்தின் சார்பில் அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, ஒவ்வொரு நாளும் ஆண்டுடைய சமூகத்தில் அதிகாலை வேளையில் ஜெபியுங்கள், வேதத்தை வாசியுங்கள். கர்த்தர் அளவில்லாமல் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. போகட்டும். இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் கொடுத்ததான தேவனுடைய வார்த்தையை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். தைரியமாய். நீதிமொழியின் புத்தகம் 28ஆம் அதிகாரம் முதல் இறைவார்த்தை சொல்கிறது, நீதிமான்களோ சிங்கத்தை போல தைரியமாக இருப்பார்கள். தைரியம். இன்னைக்கு தைரியம் பலன் இல்லை, பலன் குன்றி போகும். வேதம் சொல்கிறது, நமக்கு ஆரோக்கியத்திற்கென்று சில பானங்கள் இருக்கிறது போல நமக்கு ஆவிக்குரிய பானத்தை வேதம் சொல்கிறது. பரிசுத்த ஆவியின் ஒருவரே நமக்கு பலப்படுத்த முடியும். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. பரிசுத்த ஆவியின் வல்லமை உங்களுக்குள் இருக்கும் பொழுது ஒரு தைரியம் உண்டாகிருக்கும். நீதிமான்கள் யார்? வேதம் சொல்கிறது, இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்பட்ட எவனும் நீதிமானாக்கப்படுகிறார். இந்த ஜாதி, இந்த ஜனம் என்று அல்ல, உலகத்தில் உள்ள சகல ஜனங்களுக்காகவும் இயேசு சொந்த இரத்தத்தை, வெளியேறப்பட்ட இரத்தத்தை சிந்திருக்கிறார். இந்த இரத்தத்தினால் கழுவப்பட்ட ஒவ்வொருவரையும் அவர் நீதிமானாய் மாற்றியிருக்கிறார். ஹல்லேலூயா. சிங்கத்தை போல் தைரியமாக இருப்பார்களாம். ஆண்டவர் வேதத்தின் அடிப்படையில் நீங்கள் வாசிப்பீர் என்று சொன்னால், இயேசு சொன்னார், இந்த புறாக்களை கவனித்து பாருங்கள், காட்டு புஷ்பங்களை கவனித்து பாருங்கள், சர்ப்பங்களை கவனித்து பாருங்கள். ஒவ்வொரு காரியத்திற்கும் ஆண்டவர் ஒவ்வொரு உதாரணம் ஊமை கொடுத்து விளக்கினார். சிங்கம் எப்படி இருக்கும்? எல்லாவற்றுக்கும் தைரியமாக இருக்கும். அவர் பார்வையை கொடூரமாக இருக்கும். அது மாத்திரமல்ல, நீங்கள் டிஸ்கவரி சேனலை கவனித்து பாருங்கள். அது எதை டார்கெட் பண்ணி போதோ இறைய அதை மட்டும்தான் தேடி போகும், மற்றெல்லாம் தேடாது. நீங்களும் நானும் ஆண்டவர் சமூகத்தில் முன்னதாக வைத்து ஒரு தைரியத்தோடு எந்த நிலை வந்தாலும் எனக்கு இது வேண்டும் என்று சொல்லி தைரியமாய் கேட்டு பாருங்கள். நிச்சயமாய் ஆண்டவர் கொடுப்பார். அது மாத்திரமல்ல, எனக்கு அருமையானவர்களே, தைரியம் வர வேண்டும் என்று சொன்னால் பரிசுத்த ஆவியின் வல்லமை நமக்குள்ளாக இறங்க வேண்டும். அல்லேலூயா. அந்த வல்லமை தான் நம்மை தூக்கி நிறுத்தும். அல்லேலூயா. இந்த சிங்கத்தின் பார்வை மாத்திரமல்ல, அந்த என்னுடைய பார்வையும் ஆவிக்குரிய பார்வையாய் மாற வேண்டும். அப்பொழுதுதான் எனக்குள்ள ஒரு தைரியம் வரும். எனக்குள்ள பிரச்சனையை பார்க்கறது அல்ல, அந்த பிரச்சனைக்கு அப்பாற்பட்டு ஆண்டவர் செய்கிற இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை கர்த்தர் எனக்கு செய்வார்னு சொல்லி மனதில் ஒரு தைரியம், ஒரு வைராக்கியம் எனக்குள்ளாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஒரு முறை ஒரு ஊழியக்காரர் இவ்விதமாக சொன்னார், எனது நண்பர், நாங்கள் மாலை வேளையில் இரவு வேளையிலே நாங்கள் ஒன்றாக கூடி கடற்கரை பகுதியில் ஜெபிப்பது வழக்கம். அப்பொழுது அவர் விதமாக சொன்னார், ஒரு கூட்டத்தில் நான் ஜெபித்து கொண்டிருந்தேன், ஒரு பிசாசு போராடி கொண்டிருந்தது. அந்த பிசாசு போராடி கொண்டது மாத்திரமல்ல, ஓடி வந்து என் சட்ட காலர் ரெண்டை பிடித்துட்டுது. எனக்கு என்ன செய்யணும்னு தெரியல. அது பிடிச்சிட்டு இப்படி சொல்லுது, நான் உன்னை இன்னைக்கு விடமாட்டேன் அப்படின்னு சொல்லி அது கத்த ஆரம்பித்தது. என்னுடைய கழுத்தின் பகுதியிலே அந்த 2 கரங்களும் இருந்தது. அவர் விதமாக சொன்னார், ஒரு கரத்தில் மைக் வைத்திருந்தேன், ஒரு கையை வலது கரத்தை எடுத்து என் சிரசை வைத்து, இயேசுவின் நாமத்தில் மேல் வைக்கிற அக்கினி, என் மேல் இருக்கிற அந்த பரிசுத்தாவின் வல்லமை இப்பொழுது இந்த பிசாசின் கிரியில் அழிக்கும்படியா தூக்கி எறிவதாக என்று சொன்னேன். தூக்கி எறிந்தது என்று சொல்லி சொன்னார். அல்லேலூயா. சிங்கத்தை போல ஒரு மனதைரியம் இருக்க வேண்டும். மனதைரியம் அது பரிசுத்தாவின் நிறைவுக்குள் இருந்தால் மாத்திரமே அதை நடத்த முடியும். உங்கள் குடும்பத்தில் இப்படிப்பட்ட காரியம் இருக்கிறது, கலங்கி நிற்கிறீர்களோ, கலங்காதீர்கள். ஆண்டவர் மீது மட்டும் விசுவாசம் வைத்து, என் ஆண்டவரை நேசித்து பரிசுத்தாவின் வல்லமையில் தைரியப்படுங்கள். அப்படி இரத்தத்தினால் கழுவப்பட்டிருக்கிற நீங்களும் நானும் அவருக்குள்ளாய் தைரியப்படுங்கள். இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை ஆண்டவர் செய்வார் என்று விசுவாசியுங்கள். ஆண்டவர் இன்றைக்கு செய்ய போகிறார். நாம் ஜெபிப்போமா? மகா பரிசுத்தமுள்ள தகப்பனே, இந்த அற்புதமான வேலைக்காய்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இன்றைக்கும் தகப்பனே, பலவீனப்பட்டு தண்ணீரோடு நிற்கிற பிள்ளைகளுக்காக, ஜனங்களுக்காக ஜெபிக்கிறேன். அவள் மன தைரியத்தை கொடுப்பீராக, மன ஆறுதலை கொடுப்பீராக, பரிசுத்தாவின் வல்லமையை கொடுப்பீராக. அவள் எழும்புதலின் அக்கினியோடு எழும்பி பிரகாசிக்க கருவதால் இயேசு சுவாமி இப்படி இரத்தத்தினால் பரிசுத்தாவின் வல்லமையினால் நிரப்பு. இயேசுவின் பிதாவே, ஆமென். God bless you.